நாங்க குடிக்கிறது தான் பெண் சுதந்திரம். நாங்க நைட்ல ஊர் சுத்துறது தான் பெண் உரிமை. நாங்க கண்டமேனிக்கு அசிங்கமா பேசுறது, 4 பேரோட சுத்துறது தான் பெண் சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. அதுக்காக வரல பெண் உரிமையும் பெண் சுதந்திரமும். எதுக்காக வந்ததுன்னா, அவங்க அம்மா அழறாங்க என் பொண்ணு குடிக்கவே இல்லைன்னு. ஆனா அந்த பையனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். போன இடத்துல 2 பேருமே குடிச்சிருக்காங்க. 19 வயசு பொண்ணு, 17 வயசு ஒரு பொண்ணு, 2 பேரும் குடிக்கிற வயசாங்க. அது எப்படிங்க நீங்க பெண்கள் குடிக்கினா கூட ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில பார்த்தேன். பெண்கள் எப்படிங்க நீங்க குடிக்கலன்னா, நாங்க ஏன் குடிக்க கூடாது? நாங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நாங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சரியா? இதோ இப்ப பிரச்சனை நடக்குது இல்ல, போய் பதில் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நிஜமா இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன். குடிக்கிறதுனால என்ன தப்பு? நாங்க தனியா நைட்ல போறதுனால உங்களுக்கு என்ன தப்பு? இதெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா? சட்டத்துல இடம்லாம் இல்ல. நீங்க போலாம், தாராளமா போலாம், சுத்தலாம், தண்ணி அடிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்ல. ஒரு ஆண் குடிச்சா குற்றம் நடக்கும், ஒரு பெண் குடிச்சா இழப்பு ஏற்படும். சோ குடிச்சா கை வைப்பானா? தப்பு இல்லையா? எங்க எத்தனை பேரங்க திருத்த முடியும்? எத்தனை பேரை மாத்த முடியும்? அவனுங்க தான் அப்படி இருக்கானுங்க தானங்க தெரியுது. அதுக்காக தானங்க பெண்களுக்கு சட்டமும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, பெற்றோர்களும் சரி பாதுகாப்பு, அவ்வளவு பாதுகாப்பு எதுக்கு கொடுக்குறாங்க? பெண்களுக்கு தாங்க சட்டம் பாதுகாப்பா இருக்கு. அந்த காவல் அதிகாரி கூட நீ பாதுகாப்பா இருக்கணுமா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போமான்னு தான் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு அங்க ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்ன சொன்னோம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல் அதிகாரிகள்னா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்பாங்க. அதே காவல் அதிகாரிகள் தான் பயத்துல, அம்மா நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, சுத்தி ஆள் இல்லைன்னு சொல்லும் போது, இதுல சட்டத்துல இடம் இருக்கா, நான் இங்க உட்கார கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா, நீ ஏன் கேக்குறன்னு கேக்குறாங்க. இந்த கேஸ்லாம் முடிக்க எவ்வளவு நாள்மா ஆகுது? ஒரு சில கேஸ்லாம் 10 days, ஒரு சில கேஸ்லாம் ஒரு 7 days. மோஸ்ட்லி நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்குமா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவேன். அவங்களும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நானும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. இப்ப திருமணத்தை முடிச்சிட்ட பிறகு இஷ்யூஸ்க்காக வந்து குடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கா, ஒய்ஃப்க்கு இப்படி இருக்கான்ற மாதிரி. திருமணத்துக்கு முன்னாடி வர்றது கிடையாதாமா? மேட்ச் அந்த இது பாத்துட்ட பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டா கூட பரவாயில்ல. வராங்க. நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கேன். இப்ப கொஞ்சம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து முன்னேறிட்டாங்க, மீன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வராங்க. என்ன இருந்தாலும் வராதவங்க நான் நிறைய கேஸ்க்கு சொல்லி இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்க கிட்ட வந்து செக் பண்ணிக்கலன்னா, நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் நீங்க எங்க கிட்டதான் வர மாதிரி ஆயிடும். அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வர்றவங்க நிறைய பேர் உணர்றாங்க, ஆமா நான் ஃபர்ஸ்டே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா வரவங்க அதிகமா, முன்னாடி வரவங்க அதிகமான்னு பார்த்தா அப்புறமா வரவங்க தான் அப்புறம் பிரச்சனைகள் வருது அதிகம். திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா, இதுக்கு போய் நம்ம ஒரு செலவு பண்ணோமா, நம்ம தான் சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அது ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி செக் பண்ணணும். அப்பதான் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எங்க பெரும்பான்மையானவர்களுக்கு நடுவுல இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரிதான் இருக்கு. நீங்க சொல்லும் போது உண்மையெல்லாம் இல்லைங்க. வீட்டுக்கு வீடு இருக்கு, வீட்டுக்கு வீடு இருக்கு. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மக்கள் வீட்லயும் இருக்கு. இது நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. இதுல வந்து முந்தியெல்லாம் பெண்கள் அதிக லெவல்ல பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்ப பெண்கள் வந்து கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஆண்கள் பலியாகிறாங்க நிறைய இடத்துல. இதுதான் உண்மை. இன்னைக்கு இது கொலை வரைக்கும் போதேமா? ஆமா போகுது. இப்ப பாத்தீங்கல்ல, இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து திருமணமான பெண்கள் அப்படிங்கறத விட்டுருங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்களா, ஒரு பப்ல பாத்தீங்களா அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு மனசு பதறுது. 19 வயசு பொண்ணு, விழுப்புரத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற பொண்ணு, முகாம் மீன்ஸ் அது ஏதோ சொல்றாங்க, அங்க இருந்து படிச்சு நல்லபடியா வளர்ந்த பொண்ணு. இன்ஸ்டால இருக்கு, நல்ல ஃபேமஸான பொண்ணுதான். என்ன பண்ணிருக்கு, இன்ஸ்டால 10
10 நாள் கூட ஆல ஒரு பொண்ணோட பழக்கம். அந்த பொண்ணு யாரு, என்ன ஏஜ்னு பார்த்தா இந்த பொண்ணை விட 2 வயசு சின்ன. 17 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. ஆமா, அந்த பொண்ணுக்கு 19 வயசு. யான்சிங்கிற பொண்ணுக்கு 19 இயர்ஸ், இந்த பொண்ணுக்கு 17 இயர்ஸ். இது என்ன பண்ணுச்சு, 2 பேருக்குள்ள இன்ஸ்டால பழக்கமா இருக்கு. சரி நீ எங்க வீட்டுக்கு வா, சென்னைக்கு வா, நான் உனக்கு சென்னை எல்லாம் காட்டுறேன்னு. இது வீட்டுல அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, நான் போறேன்னு அவங்க அம்மாவும் நம்பி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா அதுவே தப்பு, அனுப்பக்கூடாது. ஒரு வயசு பொண்ணு அனுப்பக்கூடாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, அனுப்பலன்னா நான் போக கூடாதா, எனக்கு சுதந்திரம் இல்லையா, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அம்மா என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு பிரச்சனைன்னு அனுப்பிச்சாங்களோ இல்ல என்ன விஷயம் நமக்கு தெரியல, அனுப்பியிருக்காங்க. இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. இந்த பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா 17 வயசுன்னு சொல்றோம் இல்லையா, சின்ன பொண்ணு, சென்னையில இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு நைட்டு வெளில வந்திருக்கு. வெளியில வந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, நேரா பாருக்கு போயிருக்கு. போகும்போதே அதோட ஆண் நண்பர்கள், ஏன்னா பார்ல 17-19 இயர்ஸ்ல எல்லாம் உள்ள போகணும்னா தனியா போக கூடாது, போக முடியாது. போனா சார்ஜ், பேரா போனா சார்ஜ் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஆம்பளை பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள எனக்கு பார்ல நிறைய பேரை தெரியும், சோ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த 4 பேரும் சேர்ந்து உள்ள போயிருக்காங்க. போன இடத்துல குடிச்சிருக்காங்க. இல்ல அது உண்மை. அது யாரு சொன்னாலும் அவங்க அம்மா அழறாங்க, என் பொண்ணு குடிக்கவே இல்லைன்னு. ஆனா அந்த பையனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். போன இடத்துல 2 பேருமே குடிச்சிருக்காங்க. 19 வயசு பொண்ணு, 17 வயசு ஒரு பொண்ணு, 2 பேரும் குடிக்கிற வயசாங்க. குடிக்கிறதா அப்படிதான் கேட்கணும், குடிக்கிற வயசான்றதெல்லாம் இல்ல. அத கேட்டாதான் நம்ம, அது எப்படிங்க நீங்க பெண்கள் குடிக்கினா கூட ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில பார்த்தேன், பெண்கள் எப்படிங்க நீங்க குடிக்கலன்னா, நாங்க ஏன் குடிக்க கூடாது, நாங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நாங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சரியா? இதோ இப்ப பிரச்சனை நடக்குது இல்ல, போய் பதில் சொல்லுங்க. குடிக்கிறதுனால ஒரு தாய் ஒரு பொண்ணை இழந்துட்டா, 2 தாய் 2 பொண்ணுங்களை இழந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்க குடிச்சதுனால. நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா, நீங்க போய் திருப்பி குடுப்பீங்களா உயிரை? தப்பா ஏன் கைட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நானு. குடிச்சாங்க, அங்க தகராறு. ஒரு பாருக்குள்ள என்னங்க நடக்கும், குடிச்சான். இந்த பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நிஜமா இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன், குடிக்கிறதுனால என்ன தப்பு, நாங்க தனியா நைட்ல போறதுனால உங்களுக்கு என்ன தப்பு, இதெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா? சட்டத்துல இடம்லாம் இல்ல. நீங்க போலாம், தாராளமா போலாம், சுத்தலாம், தண்ணி அடிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்ல. ஒரு ஆண் குடிச்சா குற்றம் நடக்கும், ஒரு பெண் குடிச்சா இழப்பு ஏற்படும். இத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ரெடினா தாராளமா போங்க, தப்பே சொல்லல. ஒரு பாருக்குள்ள என்னங்க நடக்கும், குடிச்சா அவங்க கை வைக்கிறாங்க, அதனாலதானே போகாதீங்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்களா, இது நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க சொல்லவே வேண்டாம். நான் என்ன, நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, சோ குடிச்சா கை வைப்பானா, தப்பு இல்லையா? எங்க எத்தனை பேரங்க திருத்த முடியும், எத்தனை பேரை மாத்த முடியும்? அவனுங்க தான் அப்படி இருக்கானுங்க தானங்க தெரியுது. அதுக்காக தானங்க பெண்களுக்கு சட்டமும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, பெற்றவங்களும் சரி பாதுகாப்பு, அவ்வளவு பாதுகாப்பு எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு லேட் நைட்ல போகாதீங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? ஒவ்வொருத்தனையும் போய் திருத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க, ஒவ்வொருத்தன் பின்னாடி சுத்த முடியாது. எங்க எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாததுனாலதான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு பிராட் மைண்ட் அந்த இதுக்கு வரல அவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். வீட்டை பூட்டிட்டு போக கூடாது, போகணும்ன்றது இல்ல, சாரி, வீட்டை பூட்டிட்டு தான் போகணும்னு ஏதாவது சட்டத்துல இருக்கா? இல்ல. ஏன் பூட்டிட்டு போறோம்? திறந்து போட்டு போனோம்னா திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு பொருள் கூட வீட்டுல இருக்காது. கரெக்டா இல்லையா? நம் உடைமைகளை பாதுகாக்கவே நம்ம பூட்டிட்டு போறோங்க. நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நானு. இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இது சினிமா கிடையாதுங்க. அந்த படத்துல செத்து போய் இந்த படத்துல உயிரிழந்து வர்றதுக்கு ஒன்ஸ் போச்சுன்னா போச்சு.
நிறைய பேருக்கு பெண் உரிமைனா என்ன, பெண் சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. நாங்க குடிக்கிறது தான் பெண் சுதந்திரம், நாங்க நைட்ல ஊர் சுத்துறது தான் பெண் உரிமை, நாங்க கண்ட மேனிக்கு அசிங்கமா பேசுறது 4 பேரோட சுத்துறது தான் பெண் சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. அதுக்காக வரல பெண் உரிமையும் பெண் சுதந்திரமும். எதுக்காக வந்ததுன்னா, நம்ம அந்த காலத்துல படிக்கிறதுக்கே நமக்கு தடை, வெளியில வீட்டை விட்டு வெளில போறதுக்கே தடை, நம்ம நினைச்ச உடைய போடுறதுக்கே தடை. அதையெல்லாம் மாத்தி கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் படிக்கணும், படிச்சா அடுத்த லெவல் போவாங்க, அவங்களுக்கும் 4 சட்டதிட்டங்கள் தெரியணும், தன் குழந்தைகளை நல்ல ஒரு அறிவோட வளர்ப்பாங்க, அந்த பெண்கள் அறிவா வளருவாங்கன்னு ஏற்பட்டதுதான் பெண் உரிமை, பெண் சுதந்திரம். இதெல்லாம் தான். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க குடிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க குடிப்போம். தப்பா, அதாவது பின்னாடி வர்றவங்களை தப்பா கைட் பண்ணாதீங்க. ரீசன்ட் டேஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு பீச்ல வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு 2 பொண்ணுங்களை வந்து காவல் அதிகாரிகள் போங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் இந்த டைம்ல இங்க உட்கார கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த காவல் அதிகாரி சொல்றாரு, சுத்தி யாருமே இல்ல, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அசம்பாவிதம் எப்படி நடக்கும், நீங்க பாத்துக்க வேண்டியதானேன்னு கேக்குது. நீங்க சொல்லுங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போக சொல்றாங்க. அந்த சுத்தி பீச்சை சுத்தி என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? எவ்வளவு கொலைகள் நடக்குது. பெண்களுக்கு தாங்க சட்டம் பாதுகாப்பா இருக்கு. அந்த காவல் அதிகாரி கூட நீ பாதுகாப்பா இருக்கணுமா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போமான்னு தான் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு அங்க ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்ன சொன்னோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல் அதிகாரிகள்னா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்பாங்க. அதே காவல் அதிகாரிகள் தான் பயத்துல, அம்மா நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, சுத்தி ஆள் இல்லைன்னு சொல்லும் போது, இதுல சட்டத்துல இடம் இருக்கா, நான் இங்க உட்காரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா, நீ ஏன் கேக்குறன்னு கேக்குறாங்க. இப்ப காவல் அதிகாரிகளோட நிலை என்ன தெரியுமா? கிட்ட போய் கேட்கலாமா, எப்படியோ போன்னு விட்டுட்டு போயிடலாமா, நம்மளோட நிலைமை தான் என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நமக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு இல்லையாங்க? நம்மள நம்ம பாதுகாப்பு. சரிம்மா, இதேதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு அந்த உணர்வு இருக்கணும், நம்மள பாதுகாத்துக்கணும், இது எல்லாமே சொல்றோம். அப்ப எதிர்பாலினத்தவரை நம்ம அவங்க எப்பதான் மாறுவாங்க, அவங்கள மாத்துறதுக்கு என்னதான் செய்யறது? இப்ப அவங்களையும் தானங்க சட்டம் தண்டிக்குது. இப்ப அவங்கள தண்டிக்கல. இப்ப என்ன விஷயம்னா, நம்ம மாறணுங்கிறது வந்து அவங்களுக்காக கிடையாது, நமக்காக. நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும், நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு. இந்த பாருக்கு நீ போகாம இருந்திருந்தா, இந்த ஏஜ்ல குடிக்காம இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது, உயிர் பொழைச்சிருக்கும், 2 தாய் கதறாங்க இல்லைங்க, இது நடந்திருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது. இப்ப ஒரு ஆண் தப்பு பண்றான், குடிச்சிட்டு கலாட்டா பண்றான், அவங்க இமீடியட்டா அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயில போடுறாங்க, அவன் அதுக்கான திரும்பி அவன் வெளில வந்துடுறான், அதெல்லாம் நடக்குது. பட் நம்ம ஒரு பெண்ணுங்கிறதுனாலதான் இதை சொல்றோம். ஆனா வந்து நீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லல, அவன் மாறக்கூடாதுன்னா நம்ம சொல்லல, அவன் மாற மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை. அவன் சில ஆண்கள் வந்து மாறவே மாட்டேங்கிறாங்க, அவங்க இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டாங்க, அடிக்ட் ஆயிட்டாங்க, குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, கிரைம் பண்றதுல அடிக்ட் ஆயிட்டாங்க, ஒரு பெண்ணை அடிக்ட் ஆயிட்டாங்க. சோ அவங்கள வந்து மாத்துறதுக்குன்றதுதான் நம்ம கவர்மெண்டோ மத்தவங்களோ முயற்சி பண்றாங்க. பட் அதுலயும் நிறைய ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு மேலும் தீனி போட வேண்டான்ற, நம்மளும் கொஞ்சம் தீனி போடாம நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருப்போம், நாடு நல்லா ஆகும், சட்டம் நல்லா ஆனா கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு வெளியில இருக்கிறது 10 மணி வரைக்கும் இருங்கன்னு தான் சொல்றோம். வெளியில போங்க, சுதந்திரமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போங்க, வராதீங்கன்னு போகாதீங்கன்னு சொல்லல, பாருக்கு போகாதீங்க, குடிக்காதீங்க, வெளியிடங்கள்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குதுன்னு தான் சொல்றோம். ஒவ்வொருத்தரையும் போய் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால சொல்றோம். ஆண்கள் வந்து கரெக்ட்ன்னு நான் சொல்லல, அவங்களும் அவங்களாலதான் இது ஏற்படுது, அதனாலதான் சட்டம் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் கொடுக்குதுன்னு சொல்றேன். அந்த குழந்தை அழுதது அப்படிங்கிறது உண்மையாவே அது பயங்கரமான வலி. அந்த குழந்தை வந்து அப்பா பயமா இருக்கு எனக்குன்னு சொல்லி அழற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமை, ரொம்ப இது. பட் அவர் அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை போட்டாரா,